ஒரு சைடில் ஆர்சிபி ஃபர்ஸ்ட் மேட்சை வின் பண்ணிட்டாங்க, நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஜெயிச்சிருந்தாலுமே ஆர்சிபி ஜெயிச்சதை மட்டும்தான் பார்த்தீங்களே தவிர அந்த பக்கம் இருக்க ஓட்டைகள் கண்ணுக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஃபாஸ்ட் பவுலர்ஸும் சரி, பேட்டிங் ஆர்டரும் சரி. ஸோ இன்னுமே அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, யார் எங்கே மேபி ஆனால் இது தெரியாமல் சோஷியல் மீடியாவில் அவன் போட்டுட்ருக்கானுங்க. கோலி அவுட் ஆனால் ஃபிலிப்சால்ட் இருக்கார், ஃபிலிப்சால்ட் அவுட் ஆனால் ரஜத் பட்டிலர் இருக்கார், அவர் அவுட் ஆனால் லிவிங்ஸ்டன் இருக்கார், இருப்பானுங்க. ஆக்சுவலி இங்கே கேமை மூவ் ஆன் பண்ணி கொண்டு போகிற பிளேயர்ஸ் 2 பிளேயர் தான். ஒன்று விராட் கோலி, இன்னும் ரஜத் பட்டிலர். சால்ட்டை பற்றி நம்ம அந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி எதிர்பார்க்க முடியுமான்னு தெரியல. ஸோ அது கொஞ்சம் ஒரு விஷயந்தான். அவரு கூட ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுருங்க. பின்னாடி பாருங்கள், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், லிவிங்ஸ்டன் இவங்கெல்லாம் அடித்தாதான் அடிப்பாங்க. அவ்வளோதான் முடிஞ்சுது. எப்போ அடிப்பானுங்கன்னே தெரியாது. ஆனால் அவங்களோட டேவாக இருந்தால் அவங்களோட இதை கன்ஃபார்ம் பிரித்து மேய்ஞ்சிருவாங்க. ஏன் இதுக்கப்புறம் யாரும் இல்லையாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரும் இல்லைடா, குணால் பாண்டியா வந்துட்டான். அப்புறம் அதுக்கப்புறம் பவுலர்ஸ் வந்துருச்சு. என்ன கைசி, இம்பாக்ட் பிளேயர் ரூல் கூட இவங்களுக்கு பேட்டிங் ஆர்டர் பஞ்சமாக இருக்குது. நீங்களே நினச்சி பாருங்கள், ஒரு மேட்ச்சில் ரஜத் பட்டிலரை விட்டு விராட் கோலி அவுட்டுனா யார் ஒரு பக்கம் மேட்சை லீட் பண்ணி கொண்டு போவாங்க? ஃபிலிப்சால்ட்டு அட்டாக்கிங் பிளேயரு, அவன் அடிக்க போய் அவுட் ஆனால் பின்னாடி ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், லிவிங்ஸ்டன் தான் இருக்கான். எனக்கு புரியல என்ன அது வேறு ஒரு பயமாக இருக்குது. ஸோ கன்ஃபார்ம் இப்போ ரஜத் பட்டிலர், விராட் கோலி மேட்ச்சில் யாரோ ஒருத்தர் ஒரு எண்டு வரையும் கேமை கொண்டு போகணும்.